பொறுக்கி திவாகர் எக்ஸ்போஸ்ட் அப்படின்னு விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாம் போடக்கூடிய சில வீடியோக்கள் தான் தற்போது சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. எக்ஸ்போஸ்ட் ஆனது திவாகர் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த விஜய் டிவியும் தான். அது எதனால அப்படின்றது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். இவரோட ஆழ் மனசுல புகுந்து யாரோ இவர் தான் பெரிய நடிகர் அப்படின்னு நம்ப வச்சதுனால தான் சிறந்த நடிகர், திறமையான நடிகர் அப்படின்னு சொல்லி வலம் வரக்கூடியவர் தான் வாட்டர்மெலன் ஸ்டார்னு சொல்லப்படுற திவாகர். இவரை சுற்றி ஏற்கனவே பல சர்ச்சைகள் சுழந்துட்டு இருக்க சூழ்நிலையில இவரு குக்கு வித் கோமாளியில ஒரு கோமாளியா என்ட்ரி ஆகுறாரு. அந்த ஷோவுல கோமாளியா இருக்கக்கூடிய புகழ் ஆகட்டும், இல்ல புது ஆங்கரா வந்திருக்கக்கூடிய மாகாப்பா, அப்புறம் பிக் பாஸ் பிரபலமான கானா வினோத், இவங்க 3 பேரும் சேர்ந்து தன்னை தாக்கியதாகவும் இரும்பு ராடால் அடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில தினங்களுக்கு முன்னாடி திவாகர் நசரத்பேட்டை காவல் நிலையத்துல ஒரு புகாரை கொடுத்திருந்தாரு. அந்த புகார் கொடுக்க போன சமயத்துல தன்னோட கால்ல அடிபட்டிருக்கு, இதை இரும்பு ராடால தாக்கிய காயம் அப்படின்னு சொல்லிட்டு சில காயத்தெல்லாம் காமிச்சாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ எறும்பு கடிச்சா போலயோ கொசு கடிச்சா போலயோ தான் இருக்கு. அது இரும்பு ராடால தாக்கிய காயமா அப்படின்றதே பலருக்கும் பல கேள்விகளை எழுப்பி இருந்தது. இல்ல திவாகர் போய் சொல்றாரா, இல்ல ஸ்டார்ஸ் அந்த விஜய் டிவி ஸ்டார்ஸ் போய் சொல்றாங்களா அப்படின்ற நிறைய கேள்விகளுக்கு மத்தியில ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டான அன்னைக்கு இந்த திவாகர் கொடுத்த புகாரின் அடிப்படையில மாகாப்பா ஆனந்த், புகழ், அப்புறம் கானா வினோத் இவங்களை எல்லாரையுமே விசாரணைக்காக நசரத்பேட்டை காவல் நிலையத்துல கூப்பிட்டிருந்தாங்க. அதுக்காக போனவங்க அந்த விசாரணையை முடிச்சுட்டு வெளியே வரும்பொழுது ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுல மாகாப்பா ஆனந்த் பல விஷயங்களை பகிர்ந்துகிட்டாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த தமிழ் புத்தாண்டான இன்னைக்கு இந்த நல்ல நாள்ல கூட இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்கணும்னு என்னோட தலையெழுத்து இந்த கர்மம் பிடிச்ச விஷயத்துக்காக இந்த மாதிரி ஆளுங்களை எல்லாம் வளர்த்து விட்டதான் நம்ம பண்ண பெரிய தப்பு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருந்தாரு. யாரு வளர்த்து விட்டாங்க? நீங்க பணியாற்றக்கூடிய விஜய் டிவி தான் அவரை பெரிய அளவுல வளர்த்து விட்டாங்க. நம்ம பண்ண பெரிய தப்பு அப்படின்றத தாண்டி விஜய் டிவி செய்யற பெரிய தப்பு அப்படின்றதையும் அந்த இடத்துல அவர் விளக்கமா சொல்லி இருக்கலாம். ஏன்னா முதல்ல அவருக்கு பிக் பாஸ்ல வாய்ப்பு கொடுத்ததும் விஜய் டிவி தான். இப்ப இப்படி ஒரு பிரச்சனையை உருவாக்கி இருக்கக்கூடிய குக்கு வித் கோமாளில அவருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த இடத்துல நிக்க வச்சதும் விஜய் டிவி தான். சோ நம்ம பண்ண பெரிய தப்பு அப்படின்றத மாகாப்பா ஆனந்த் அங்க சொல்லாம விஜய் டிவி பண்ண பெரிய தப்பு அப்படின்னு அந்த இடத்துல குறிப்பிட்டு பேசியிருக்கலாம். இதுல குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடிதான் திரை பிரபலங்கள், அதாவது சூரிய சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருப்பாங்க அப்படின்னு தெரியும். சூர்யா சார் ஒரு பெரிய நடிகருடைய வாரிசாக இருந்தாலும் அவரு எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி இப்ப ஒரு உச்சபட்ச நடிகரா இருக்காரு அப்படின்றதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி கஷ்டப்பட்டு தன்னோட திறமையால வளர்ந்து வந்த நம்மளுடைய திரை பிரபலங்களை கூட இவங்கெல்லாம் நான் செய்யற வேலையை செய்ய முடியுமா, இவங்க இப்படி வந்தாங்க அப்படி வந்தாங்கன்னு அவங்களுடைய திறமையை குறைத்து மதிப்பிடும் வகையில திவாகர் பல விஷயங்களை பேசியிருந்தாரு. அதிலும் குறிப்பா கவின் சுர்ஜித், அந்த கவினோட ஆணவ படுகொலை நடந்த சமயத்துல சாதி ரீதியிலான பல பேச்சுக்களை இவர் பேசியிருந்தாரு. அப்ப இவர் எவ்வளவு சாதிய வன்மம் கொண்டவர் அப்படின்ற பல விஷயங்களை சோசியல் மீடியா முன்னாடி பலரும் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சர்ச்சைகள், இவரோட உண்மை பின்பம் வெளியே வரக்கூடிய இந்த சூழல்ல தான் இவரை கூப்பிட்டு பிக் பாஸ்ல ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க விஜய் டிவி. சரி, ஒரு வாட்டி வாய்ப்பு கொடுத்தீங்க, அவர் ஃபெமிலியரா இருக்காரு, ஒரு சர்ச்சையை உருவாக்கி இருந்தாலும் மக்கள் மத்தியில ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. ஆனா அந்த வாய்ப்பையும் அவர் சரியா பயன்படுத்திக்கல. அதிலும் அவரோட நடத்தை தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவரை எலிமினேட் பண்ணி வெளியே அனுப்புனீங்க. அப்படி வெளியே அனுப்புனவர் மீண்டும் போய் திருந்தாம இது போன்ற விஷயங்களை தான் திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காரு. அப்படி இருக்கவரை மீண்டும் கூப்பிட்டு இப்போ CWCல ஒரு வாய்ப்பை கொடுத்து அவரை என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கிறதே முழுக்க முழுக்க விஜய் டிவி தானே தவிர இதுல மக்கள் பண்ற தப்பு அப்படின்னு மாகாப்பா சொல்றது எந்த விதத்துல சரி அப்படின்னு தெரியல. சரி, இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்த மாகாப்பான இன்னொரு ஒரு விஷயத்த சொல்றாரு. என்னன்னா, அவரை அடிச்சது எதற்காக அப்படின்னா, அவர் அந்த செட்ல CWC செட்ல பெண்கள் கிட்ட தவறா நடந்துகிட்டாரு. ஒரு பெண்ணை ஒரு பெண் நடிகை அவங்களுடைய கணவர் இருக்கும் பொழுது சக போட்டியாளரை அவங்க மேல கை போட்டு தவறா நடந்துகிட்டாரு. அதை தட்டி கேட்ட போனப்போ வாக்குவாதமாகிதான் இந்த சண்டை ஆரம்பிச்சு அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை சொன்னாரு. அந்த பெண் யாருன்ற கேள்வி பலருக்கும் இருந்தது. அதற்கு ஒரு 2 நாள் கழிச்சு அறந்தாங்கி நிஷா இருக்காங்கல்ல, விஜய் டிவியின் புகழ் அறந்தாங்கி நிஷா, அவங்க ஒரு வீடியோ கொடுக்குறாங்க. என்னன்னா, மாகாப்பா ஆனந்த் குறிப்பிட்ட அந்த பெண் நான் தான், என்னுடைய கணவர் இருக்கும் பொழுதுதான் என்னோட தோல் மேல அவர் கை போட்டாரு, இதை தட்டி கேட்டதுக்குதான் இந்த வாக்குவாதம் சண்டையா மாறுச்சு அப்படின்னு அறந்தாங்கி நிஷா ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த வாட்டர்மெலன் திவாகர் அறந்தாங்கி நிஷாவோட தோல்ல கை போடும் பொழுது அதை அவங்க கணவர் தட்டி கேட்கும் பொழுது, இவ்வளவு நேரம் நீ கை போட்டிருந்தால கொஞ்ச நேரம் நான் கை போடுறேன் அப்படின்ற மாதிரி ஏதோ தவறுதலா வார்த்தையை விட்டதாகவும் சொல்லப்படுது. அதன் காரணமா தான் அந்த கைகலப்பு ஏற்பட்டிருக்கு. சரி, விஷயம் இவ்வளவு சீரியஸா போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியும் பொழுது இவங்களே அந்த இடத்துல மாகாப்பா ஆனந்த் குறித்து அந்த திவாகர் நிறைய விஷயங்களை ஊடகங்கள் முன்னாடி சொன்னாரு. அவர் குடிச்சிட்டு தான் ஷோ பண்றாரு,
அவர் கண்ணாடி போடுறதே குடிச்சிருக்கிறத மறைச்சிருக்கிறதுக்காக தான். புகழ் வந்து பெண்கள் ஆபாசமா பேசாரு, மலேசியால வந்து ஏதோ குடிச்சிட்டு காசு கொடுக்க முடியாம பார்ல புடிச்சு வச்சிருந்தாங்கன்ற பல விஷயங்களை வந்து அவங்கள பத்தி தப்பு தப்பா திவாகர் வந்து வீடியோ முன்னாடி சொல்லும் பொழுது, அந்த நேரம் கூட அறந்தாங்கி நிஷா அவர்கள் வந்து வெளியே வந்து பாதிக்கப்பட்ட பெண் நான் சொல்லாம 2 நாட்கள் எதற்காக பொறுமையா இருந்தாங்க அப்படின்னு புரியல. இவ்வளவு சீரியஸா இருக்கும் பொழுது சக போட்டியாளர்கள் எல்லாம் இவங்களுக்காக குரல் கொடுக்கும்போது பாதிக்கப்பட்ட இவங்க வெளியே வந்து சொல்லல. அட்லீஸ்ட் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொல்றதுக்கு நம்ம இவர் வந்து அபியூஸ் பண்ணாரு அப்படின்னு போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றதுக்கும் இவங்களுக்கு வந்து ஒரு வருத்தமாவோ இல்ல அது ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழலா இருந்தாலும் இதை ஊடகங்கள் முன்னாடி ஏன் சொல்லணும்? போலீஸ் ஸ்டேஷன் போய் சொல்றதுக்கு கஷ்டமா இருக்கு, அது வெளியே தெரிஞ்சிரும் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா அப்போ மீடியா முன்னாடி சொல்லும் பொழுது போலீசார் மட்டும் இல்ல ஒட்டுமொத்த உலகத்துக்கே இந்த விஷயம் தெரியுது. அப்ப இதை முன்னாடி சொல்றவங்க போலீஸ்ல போய் நீங்க ஏன் இந்த விஷயத்த சொல்லாம இப்படி அமைதி காத்து இது இவ்வளவு பெரிய விஷயமா வெடிக்கிற அளவுக்கு அமைதியா இருந்தீங்க அப்படின்றது புரியல. இதுல நம்ம குறிப்பா பார்க்க வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னா, இதுல வந்து குற்றம் சாட்டப்படுற திவாகர் இருக்காருல்ல, இவரே தைரியமா போயிட்டு வந்து காவல் நிலையத்துல நசரத்பேட்டை காவல் நிலையத்துல புகார் கொடுக்குறாரு. அவர் சொல்றது உண்மையோ பொய்யோ, அவர் அடிச்சாங்களோ இல்லையோ அது அப்பாற்பட்ட விஷயம். அதற்கு முன்னாடி வாலண்டரியா இவரே போய் ஒரு புகாரை கொடுக்குறாரு. ஆனா பாதிக்கப்பட்டதா சொல்லப்படுற இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே ஏன் வந்து புகார் கொடுக்காம இருக்காங்க? அவரை வந்து அவர் அவ்வளவு தூரம் போற வரைக்கும் ஏன் விட்டு வச்சிருந்தாங்க அப்படின்னு தெரியல. ஒருவேளை மாகாபா ஆனந்த் சொல்ற மாதிரியோ இல்ல புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் சொல்ற மாதிரியோ திவாகர் மேலதான் தப்பு இருக்கு அப்படின்னா அதை முதல்ல எக்ஸ்போஸ் பண்ணிருக்க வேண்டியது உங்க சக போட்டியாளருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அதுக்கு முதல்ல வந்து வெளியே வந்து குரல் கொடுத்திருக்க வேண்டியது நீங்க தானே. அவர் சொல்ற வரைக்கும் எதற்காக வெயிட் பண்ணீங்க அப்படின்னு புரியல. இதுல மாகாபா ஆனந்த் புகழை தாண்டி கானா வினோத் இப்போ பிக் பாஸ் மூலமா பிரபலம் அடைஞ்ச கானா வினோத் அவர்களுடைய பேர் அதிக அளவுல அடிபடுறதுனால இவருக்கு வந்து திவாகர் மேல ஏற்கனவே பிக் பாஸ்ல இருந்தே ஒரு கடுப்பு இருந்தது. அந்த முன்பகை காரணமா இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இவர் அடிச்சுட்டாரா அப்படின்ற குற்றச்சாட்டை திவாகரும் முன்வைக்கிறாரு. திவாகருக்கு ஆதரவா பேசக்கூடிய பலரும் சோசியல் மீடியால முன்வைக்கிறாங்க. சக போட்டியாளருக்கு ஒரு பிரச்சனை, பெண்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது கானா வினோத் குரல் கொடுக்கிறது உண்மையிலே பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான். ஒரு வட சென்னை ஏழை குடும்பத்துல பிறந்து இவ்வளவு பெரிய உயரத்தை அவர் அடைஞ்சிருக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அது மிகப்பெரிய பாராட்டத்தக்க விஷயம் அப்படின்றதுல யாருக்குமே எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா இப்போ ஒரு பெண்களுக்கு அச்சுறுத்தல் அப்படின்னும் பொழுது குரல் கொடுக்கக்கூடிய கானா வினோத் அவர்கள் ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவருடைய நெருங்கிய நண்பரான டோலாக் ஜெகன் இருக்காரு. அவர் வந்து புது வண்ணாரப்பேட்டையில ஒரு ஷேர் ஆட்டோல பயணிச்சுட்டு இருக்கும் பொழுது கஞ்சா போதையில அந்த ஷேர் ஆட்டோல ஏறிய ஒரு பள்ளி மாணவியிடம் வந்து பாலியல் சீண்டல்ல ஈடுபட்டு போக்சோ வழக்குல கைது செய்யப்பட்டு 2 வருஷம் சிறையில இருந்துட்டு வந்தாரு. அதற்கு அந்த சமயத்துல கானா வினோத் அவர்கள் ஏதாவது பேசியிருக்காங்களா, குரல் கொடுத்திருக்காங்களான்னு பார்த்தா கிடையாது. இப்போ இதற்கும் சொல்லலாம். இப்போ இருக்க மாதிரி புகழ் வெளிச்சமோ இந்த பிக் பாஸ் பிரபலம்லாம் அப்ப கிடையாதுல்ல. அப்ப அவர் கண்டனம் தெரிவிச்சு என்ன ஆக போகுது அப்படின்னு சொன்னாலும் பிக் பாஸ் மூலமா பிரபலம் அடையல அப்படின்னாலும் அவர் சார்ந்த அந்த துறை இருக்குல்ல, அந்த பாடல் துறை, கானா பாட்டு பாடுறது ஆகட்டும் இல்ல திரையில வந்து அந்த பாடல்களை பாடுவதன் மூலமாகவும் அவர் துறையில பிரபலமா தான் இருந்தாரு. அதன் மூலமா இப்போ வந்து பிக் பாஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா நாங்க போதைப் பொருள் சார்ந்த பாடல்களை பாட மாட்டோம் அப்படின்னு அவருக்கு ஒரு சங்கம் இருக்கிறதே இப்பதான் தெரியுது. கானா பாடகர்களுக்கு சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தை கூப்பிட்டு இந்த மாதிரி நாங்க பாட மாட்டோம், இந்த விஷயத்தெல்லாம் ஊக்குவிக்க மாட்டோம் அப்படின்னு பேசுறவங்க அப்போ டோலாக் ஜெகன் மீது இது போன்ற ஒரு போக்சோ வழக்கு எழும் பொழுது இது போன்று செய்யறது ரொம்ப தப்பு, நம்மளுடைய துறைக்கு இது அவமதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமா இருக்குன்னு ஒரு குரல் கொடுத்திருக்கலாமே, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கலாமே அப்படின்றத ஒரு வருத்தத்துக்குரிய விஷயமா இருக்கு. இப்போ சக போட்டியாளருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்ப ஏன் அவர் வாய் திறக்கல அப்படின்னு எல்லாரும் யோசிக்கணும். இல்ல அப்போதான் அந்த விஷயம் குறித்து எதுவும் பேச முடியல அப்படின்னாலும் அதுக்கப்புறமாவது நீங்க ஏதாவது பேசியிருக்கலாம். ஆனா அதற்கு மாறா அவர் வெளிவந்ததுக்கு அப்புறமா அவர் சிறைக்கு போய் போக்சோ வழக்குல தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமாவும் அவரோட சேர்ந்து நீங்க அந்த பாடல்களை பாடி வீடியோக்களை இன்ஸ்டாகிராம்ல போட்டுட்டு தான் இருக்கீங்க. இதற்கு இவ்வளவு உணர்ச்சி வசப்படக்கூடிய நீங்க அதுல ஏன் எந்தவித கருத்துமே தெரிவிக்கல அப்படின்றது பலருக்கும் பலவித கேள்விகளை எழுப்புது. ரொம்ப அடிமட்டத்தில இருந்து மேல வந்த நீங்க உங்களுடைய பகுதியில உங்களை சார்ந்த ஒரு நபராலே ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது அதற்கு குரல் கொடுக்காம இது போன்ற ஆல்ரெடி சமூகத்தால வந்து இவங்க பண்ணக்கூடிய விஷயங்களை மக்கள் வந்து புறக்கணிச்சுட்டே தான் இருக்காங்க. இது போன்ற ஒரு நபர்களை மூலம் அவங்கள தட்டி கேட்கறது மூலமா அந்த நபர்களை இன்னும் ஃபேமஸ் ஆக்கி விடுறது வருந்தத்தக்க ஒரு விஷயமாவே பார்க்கப்படுது. சரி, இப்படி இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்ட ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதுல இவங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யாருக்கெல்லாம் என்னென்ன மாதிரியான சட்ட தண்டனைகள் கிடைக்கும் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. முதல்ல இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் சொல்றது போல மாகாபா ஆனந்தும் அவரை சார்ந்த அந்த புகழ், கானா வினோத் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த திவாகரை இரும்பு ராடால அடிச்சிருந்தா, ஒருவேளை இவர் சொல்றது உண்மையாக இருந்து போலீஸ் விசாரணையில அது தெரிய வந்தா இவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாரத் நியாய சங்கேதா BNS சொல்லப்படுற புது விதிகளின்படி
118 விதியின் கீழே இவங்களுக்கு உயிருக்கு சேதம் விளைவிக்கும் நோக்கில் ஆபத்தான ஆயுதங்களால் தாக்கிய பிரிவுல 3 வருஷம் சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாம இவங்க மாகாப்பா ஆனந்த், விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்ற மாதிரி இவங்க வந்து திவாகர் தான் பெண்கள் மீது ஆபாசமான ஒரு பாலியல் சிண்டல்ல ஈடுபட்டிருக்காரு, அபியூஸா நடந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு பிஎன்எஸ் ஆக்ட்ல 75, 74 பதிவாக வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம பாதிக்கப்பட்ட நபர்களே வந்து ஆமா இவர் பண்ணது உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இவருக்கு 5 வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது இல்லாம திவாகர் வந்து ஒரு பொய் வழக்கு சொல்றாரு. இப்போ மாகாபா ஆனந்த் இவங்க எல்லாம் சொல்றது உண்மையா இருக்கு, பொய் வழக்கு சொல்லி இவர் வந்து புகார் கொடுத்திருக்காரு திவாகர் அப்படின்றது உறுதிப்படுத்தப்பட்டால் மாகாபா ஆனந்த், புகழ், கானா வினோத் இவங்க எல்லாம் சேர்ந்து டெஃபமேஷன் கேஸ் வந்து திவாகர் மேல போடலாம். மான நஷ்ட வழக்குன்னு சொல்லப்படுற இந்த வழக்குல திவாகருக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பிஎன்எஸ் 356 அடிப்படையில. அதுக்கப்புறமா இப்போ சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அது என்னன்னா ப்ரோவோக்னு சொல்லப்படுற ஒரு யூடியூப் சேனல்ல பேட்டி கொடுக்க போன திவாகர் வந்து அங்க இருக்கக்கூடிய அந்த ஆங்கர்ஸோட சண்டை போட்டு அங்க கேமராவெல்லாம் உடைச்ச அந்த ஒரு வீடியோவை நம்ம பார்த்திருந்தோம். இந்த வீடியோ வெளிவந்துச்சுல இதற்கு இந்த சம்பவத்திற்கு வழக்கு பதியணும், இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த யூடியூப் சேனல் தரப்புல இவர் மீது புகார் கொடுக்கப்பட்டிருந்தால் அப்பவும் இவருக்கு அதன் அடிப்படையில கடுமையான தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த விஷயத்துல எனக்கு தெரிஞ்ச பல கருத்துக்களை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். இதுல யார் மேல தப்பு இருக்கு, யார் மேல தவறு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இதே போன்ற மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது பவித்ரா சிவகுமார்.